ஓம் உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடலுயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனே நமக. நாம ஆத்மாவை பற்றி பேசப்போகிறோம். இந்த ஆத்மா என்பது எங்கும் இருப்பது. எங்கும் இருக்கக்கூடிய ஆத்மாவை ஏன் எனக்கு அறிய முடியவில்லை என்ற கேள்வி. இது என்னை நான் பார்த்ததில்லை, அதுதான் உண்மை. என்னை எனக்கு பார்க்க முடியவில்லை. என்னால் அறியப்படக்கூடிய உறுப்புகளை பார்க்கின்றோம், தலையை பார்க்கின்றோம், உடம்பை பார்க்கின்றோம், உடம்பில் உள்ள அனைத்து பொருளையும் பார்க்கின்றோம். இந்த உடம்பை அறியக்கூடிய என்னை நான் இதுவரையிலும் பார்த்ததில்லை, அதுதான் உண்மை. அதை போன்றுதான் இந்த பரம்பொருளை. இந்த பரம்பொருள் எங்கும் இருக்கின்றது, ஒன்றுதான் இருக்கின்றது, அது இல்லாத இடமில்லை. அது எப்படி என்று கேட்டால், இந்த உடம்பு மனம் நம்முடைய செயல்கள் இதெல்லாம் வந்து போகின்றது. இது பிறக்கின்றது, இது இறக்கின்றது. பிறப்பு இறப்பு என்கின்ற பயம் நம்மை தாக்குகின்றது. இதை அறிவுள்ளவர்கள், சாஸ்திரம், பகவான், மகான்கள் இவர்களெல்லாம் சொல்லுவது இது ஒரு பிரமை, இது ஒரு பொய்யாய்மை, இது ஒரு மாயை என்று. எவ்வாறு என்றால், கடலிலிருந்து அலைகள் தோன்றுகின்றது, அதாவது கடலில் அலை பிறக்குகின்றது, இறக்குகின்றது. திருவள்ளுவர் கூறுகையிலே, பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த பிறப்பு என்பது பேதமை என்று. இங்கு பிறப்பது அலை பிறக்கின்றது, இறக்கின்றது, அந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. அப்போ அலை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும்? தண்ணி என்பது முக்கியம். இப்போ அலை தோன்றுவதற்கு முன்னாடியும் தண்ணி என்பது உண்டு, அலையாக மாறிய பொழுதும் தண்ணி என்பது உண்டு, அலையிலிருந்து மறுபடியும் அந்த உருவத்தையும் பெயரையும் விட்ட பிறகும் தண்ணிதான் உண்டு. ஆக இந்த தண்ணியானது உண்மை. தண்ணி பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. எது பிறப்பது, எது இறப்பது? அலை பிறப்பது, அலை இறக்குகின்றது. இங்கு அலை என்பது பிரமம், அது இல்லாதது. உண்மையிலே பிறப்பது தண்ணி, அது கொஞ்சம் தூரம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் உள்ளது தண்ணி. இனி அந்த பேரு, அதனுடைய குணம், அதனுடைய ரூபம் அதெல்லாம் மாறினாலும் தண்ணி தான் உண்மை. அதை போன்று இந்த பரமாத்மாதான் உண்டு இங்கு. அதைத்தான் வள்ளலார் கூறுகையிலே, காணும் பொருள் யாவும் பரம்பொருளே. இப்போ இந்த விஷயத்தை நாம மறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயம் சரியாக மற்றவர்களுக்கு போய் சேரவில்லை. இது ஸ்கூலுகளிலே சொல்லிக் கொடுப்பதில்லை. இந்த உலகத்திலே தந்திர மந்திரங்கள், ஜோதிஷங்கள், பல வித்தியைகள் இதெல்லாமே வயிற்று பிழப்புக்காக வைத்திருக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையான இந்த ஞான சாஸ்திரமானது மறைக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்று சொன்னால், இது எல்லோருக்கும் புரியாது, எல்லோரும் இதை நாடுவதில்லை என்று சொல்லி, எவ்வாறோ இதை எல்லோரும் தெரிந்து கொண்டால் நல்லா இருக்கும். நல்லா இருந்தால், அமைதியாக இருந்தால் எல்லோருக்கும் அது பிடிக்கவில்லை. ஆக இதை மறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மரணம் உண்டு, சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு, இப்படி பல விஷயங்களை எடுத்து சொல்லி பயமுறுத்தி ஒரு சில கும்பல்
பயப்படுத்துவதற்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பெரும்பாலான மக்கள் பயப்படுகின்றார்கள். இறப்பு பிறப்பு. அப்ப இறப்பதுக்கு முன்னாடி நாம இல்லைன்னு சொன்னா, பிறப்பதுக்கு முன்னாடி நாம இல்லைன்னு சொன்னா பிறப்பது எப்படி? இனி இறந்து போனாலும் நாம இல்லைன்னு சொன்னா சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போறது எப்படி? இல்ல மறுபிறவிதான் எடுப்பது எப்படி? இதுல வச்சாவது நாம புரிஞ்சுக்கிட வேண்டாமா? பிறப்பென்பது ஒரு பேதை, அறியாய்மை. அப்ப பிறந்தது எது? பிறந்தது உடம்பு. இந்த உடம்பை அறியக்கூடியது ஆத்மா. அது யாரிடத்தில் இல்லை? எந்த பிராணியினிடத்தில் இல்லை. அது மரத்திலும் இருக்கின்றது, மனிதனிலும் இருக்கின்றது, அனைத்திலும் இருக்கின்றது என்று சொல்வதை விட அனைத்தும் அதை சார்ந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆக நாம் அனைவருமே இந்த பகவத்கீதையை சுவாசம் எடுப்பது போல், தினமும் உணவு எடுப்பது போல் நாம தினமும் படிக்கணும். வாழ்நாள் பூரா படிக்கணும். படிச்சு புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையானது, நம்முடைய வாழ்க்கை பயணமானது எவ்வளவு ஜென்மம் எடுக்கட்டும், எந்த நாட்டில் போகட்டும், அது நரகமாக இருக்கட்டும், சொர்க்கமாக இருக்கட்டும், பேயாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், நரியாக இருக்கட்டும், புழுவாக இருக்கட்டும், எப்படியாக இருந்தாலும் நான் என்பது ஆத்மா, அது அழிவற்றது, நான் அழிவற்றவனாக இருக்கின்றேன் என்ற அந்த உண்மை நம்மால் உணர முடியும். அந்த உணர முடிவதற்கான வாய்ப்பை இழக்கக்கூடாது. அது மனிதனுக்கு சொந்தமானது. ஆக அனைவரும் இந்த பகவத்கீதையை படியுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹரி ஓம் தத்சத்.